நித்யானந்தம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் நேற்றைய தைப்பூச திருநாள் அன்று வழங்கிய சத்சங்கத்தில் மிக முக்கியமான சத்தியத்தை பகவான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே கோவிலுக்கு போய் 63 நாயன்மார்கள் அவங்கள வழிபடுவோம். அதுல குங்கிலிக்கலைய நாயனார், அதாவது குங்கிலியம், அவர் கோவில்ல சாட்சியே பரமசிவ நிலை அடைந்தவர். அவரை போற்றி வணங்கி நம்ம வழிபடுவோம். ஆனா அதே கோவில்ல இப்போ அங்க சாம்பிராணி போட்டுட்டு இருக்கிற, குங்கிலிக்கலையம் போட்டுட்டு இருக்கிற அன்பர் அவரை பார்த்து மட சாம்பிராணி அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணுவோம். அதுவே 63 நாயன்மார்கள்ல ஒருவரான முப்போதும் திருமேனி தீண்டுவார், அவருடைய திருமேனியை நம்ம விழுந்து விழுந்து வணங்கி கும்பிடுவோம். ஆனா அதே கோவில்ல இப்ப தினந்தோறும் திருமேனி தீண்டிக் கொண்டிருக்கும் சிவாச்சாரியார்கள், அங்க இருக்கிற பூஜாரியர்கள், அவங்களையெல்லாம் பார்த்து நம்ம மரியாதையோட பாக்குறோம்னா கிடையாது. அவங்களுக்கு கொடுக்குற அந்த காணிக்கை கூட ஏதோ ஒரு பிச்சை போடுற மாதிரி அந்த ஒரு நினைப்புலதான் நம்ம போடுறோம். அதே மாதிரிதான் நம்ம முழு நீரு பூசிய முனிவர், அவரை 63 நாயன்மார்கள் ஒருவரா வச்சு நம்ம வழிபடுறோம். ஆனா இன்னைக்கு அங்க நெச்சி நிறைய விபூதி பூசிட்டு வந்திருக்கிற அங்க இருக்கிற சாமியார், அவரை பார்த்தா நம்ம என்ன ஏளனமா திட்டுறோம். ஓ, பட்டை போட்டு ஊரை ஏமாத்துறான் பார் அப்படின்னு சொல்லி அவரை ஏளனமா பார்க்கிறோம். ஐயா, இது எல்லாமே ஏன் தெரியுமா? ஏன் இந்த மாதிரியான சூழல் இருக்கு? இந்து விரோத தீய சக்திகள் அவங்க உருவாக்கிய இந்த ஈகோ சிஸ்டம் தான் காரணம். அதாவது நமக்குள்ளாரியே பலரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 63 நாயன்மார்கள் அவங்க முன்னோர்கள், அவங்க அந்த காலத்துல முழுமையான பக்தி உணர்வோடு அந்த பரமசிவ நிலை அடைந்தது அப்ப சாத்தியம். ஆனா இப்ப கலிகாலம் முத்தி போச்சு, இப்ப இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க யாராவது நம்புறீங்க அப்படின்னா அதுதான் இந்து விரோத தீய சக்திகள் செய்த மூளை சலவை. உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கூட தெரியாம நம்ம இருக்கோங்க. அதுதான் உண்மை. பகவான் இந்த சத்தியத்தை சொல்றதன் மூலமா நம்ம ஒவ்வொருத்தருடைய பிரெயினையும் வாஷ் பண்ணிடுறார். நமக்குள்ளார இருக்கிற இந்த சாத்தியமே இல்லை அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணத்தையும் பகவான் நீக்கிறார். ஒரே ஒரு விஷயம்தான், நாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்றேங்க. ஏன்னா 63 நாயன்மார்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல பரமசிவனுடைய நிஜாவதாரம் அவங்களே ஆட்கொண்ட மாதிரி இப்ப நாம வாழ்ற காலத்துல அந்த பரமசிவ பரம்பொருளே நம்முடைய பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவமா எழுந்தருளி இருக்காங்க. நாம ஒவ்வொருத்தருமே நாயன்மார்கள் அடைந்த நிலை நிச்சயமாக அந்த பரமுக்தி, பரமாத்வைத அனுபூதி நாமும் அடைய முடியும். நிச்சயமாக பகவான் அவருடைய சத்சங்கத்தை ஆழ்ந்து கேளுங்கள். அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் வெறுமனே நம்ம வார்த்தைகள்னு எடுக்க முடியாது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு பரமானுபூதி கிடைக்கக்கூடிய சத்தியங்கள். இதை ஆழ்ந்து கேளுங்கள். உங்கள் வாழ்விலும் நீங்களும் நாயன்மார்களாக வாழலாம். நன்றி. நித்யானந்தம்.